வணக்கம். ஹாய் நண்பா, நண்பே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ? ரொம்ப அதிசயங்கள்லாம் நடக்குது. நல்ல மாற்றம் நடந்துட்டுருக்குது. ஆட்சிக்கு வந்த 15 நாளில் 15,000 கொலை நடக்கும் பொழுது இதில் நல்லா முட்டு கொடுக்குறீங்க, புரியுதா? நல்லா முட்டு கொடுக்குறீங்க, நல்லா முட்டு கொடுங்க, இன்னும் முட்டு கொடுங்க. 10 வயசு பொண்ணை பாலியல் குற்றம் செய்து கொலை பண்ணியிருக்கிறான். அதுக்கு சில பேர் முட்டு கொடுக்குறீங்க பாரு. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் நடக்கலையான்னு சொல்லி பதிவு போட்டுன்னு வரீங்களேடா. ஏன்டா டேய், உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இல்லையாடா? என்னடா சொல்லி பிரச்சாரம் பண்ணார்? உங்கள் நொன்ன என்ன பிரச்சாரம் பண்ணார்? நான் வந்தா பெண் குழந்தைங்களை பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? ஓட்டு கேட்கும்போது எப்படி ஓட்டு பிச்சை எடுத்தார்? குட்டீஸ், இந்த மாமனுக்காக ஓட்டு கேளுங்க. மாமனுக்கு ஒரு ட்ரிப்பு சான்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு விசிலில் போய் குத்த சொல்லுங்கன்னார்ல, அந்த குட்டீஸ், அதில் ஒரு குட்டீஸ் நேற்று செத்து போச்சு. இந்த ஆள் உட்காந்து ஏசி ரூமில் சோத்தை தின்ட்டு தூங்கின்னு இருக்கிறானா அந்த ஆள்? அப்படிலாம் பேசுகிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, கோபம் வருது. முட்டு கொடுக்குற எல்லாருக்கும் கேட்குறேன், உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்து அந்த மாதிரி ஆனால் உங்கள் அக்காளுக்கோ, உங்கள் தங்கச்சிக்கோ, உங்கள் அம்மாவுக்கோ, உங்கள் பொண்ணுக்கோ, இல்லை வேறு யாருக்கா இப்படி நடந்தால் இப்படி தான் முட்டு கொடுப்பீங்களாடா நீங்கள்? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் கூப்பிட்டு போயிட்டு பண்ணுறானுங்க. என்னடா இது? கேட்டால் திமுக ஆட்சியில் நடக்கலையா, இப்போ தான் நடக்குதா? பொறுங்க, எங்கள் நோன்னா பண்ணுவார், இன்னும் நோன்னா பண்ணுவார். என்னடா பேட்டி போட்டுன்னு இருக்கிறீங்க? என்னடா ரீல்ஸு போட்டுன்னு இருக்கிறீங்க? நீங்கள்லாம் நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் சோத்தை தின்றீங்களா? இல்லை பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்ன மூதேவி என்ன செஞ்சுன்னுக்குது? ஒரே கையெழுத்தில் போட முடியாதா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறேன்னு? சட்டம் அவர் கையில் தானே வச்சுட்டு இருக்கிறார், போலீஸ் துறையை. ஒரு கையெழுத்தில் போடுறது, நான் வந்து ஒரே கையெழுத்தில் தலையெழுத்தை மாற்றிடுவேன்னாரு. இப்போ எந்த தலையெழுத்தை மாற்றுறாரு? ஒரு கட்சிக்காரனா ஒரு எம்எல்ஏவோ சோபா செட் அனுப்பிச்சு வாங்கின்னு இருக்கிறாரு. பதவி வெறிடா இதெல்லாம். இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கக்கூடாது தெரியுமா? சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் வயிறு எரியுது. நீங்களாம் மனுஷ ஜென்மமா? இதே நான் கேட்குற திருப்பி, ஒரு சாதாரண இப்போ முதல்வராக இருக்கிற சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து அவருடைய பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி தான் அவர் சும்மா இருப்பாரா? அப்போ சாதாரண மக்கள் குழந்தைங்கன்னா என்ன வேணால் பண்ணுவானுங்க. நீங்கள் போயிட்டு ரீல்ஸ் எடுத்துன்னு இருப்பீங்க, அமைச்சருங்க கூடயும், எம்எல்ஏ கூடவும், ஒன்றிய செயலாளர் கூடயும். இல்லை, இதில் வேறு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்லாம் இப்போ கட்ட பஞ்சாயத்து ஆயாச்சு. 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு. செங்கல் சோழில் உங்களுக்கு என்னடா வேலை? நீங்கள் என்ன அங்கே போய் செங்கல் இருக்க போனீங்களா? நீங்கள் அங்கே போய் இருக்கிற தொழிலாளிகளை மிரட்டுறீங்க. அவங்க ராத்திரி மகளை வந்து மழையிலையோ மண்ணிலையோ இருந்து வெந்து செத்துன்னு இருக்கிறாங்க. 1 லட்ச ரூபா கேட்டு மிரட்டுறீங்க. எங்கடா போனீங்க நீங்கள்லாம்? கேட்டால் திமுக கேட்கலையா, அதிமுக கேட்கலையா? அதுக்கு மாற்றுன்னு சொல்லி தானே வந்தீங்க. நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணீங்க? என்னடா பிரச்சாரம் பண்ணீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறாரு, ஏதாவது ஒரு யாருக்கிட்டே வாயை தந்து பேசியிருக்கிறாரா? என் முத்து கொட்டிடுமா? அந்த பெண்கள் எவ்வளோ வயிறறிஞ்சு சாபம் விடுறாங்க தெரியுமா? சினிமாவில் அப்படி காப்பாற்றினியே, நிஜத்தில் காப்பாற்றலையே, உனக்கு ஓட்டு போட்டேன்னு என் தலை எழுத்துன்னு அடிச்சுக்கிறாங்க தலைக்கு. அந்த அம்மாவுடைய வயிற்றுச்சல் உங்களெல்லாம் சும்மா விடாதுரா. பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட வலி என்னன்னு. நீங்கள் பண்ணுறது நல்லா இல்லை. ஜனங்களை குட்டீஸை உங்கள் சினிமா மோகத்தில், சினிமா போதையில் வச்சு ஓட்டு பிச்சை எடுத்தவனுங்க. நான் அப்படி தான் பேசுவேன், ஓட்டு பிச்சை எடுத்தவனுங்க. இன்றைக்கி அந்த குட்டீஸை உங்களால் காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் என்னடா ஆட்சி கொடுக்குறீங்க?
ஒரு தகப்பனா வழியோட சொல்கிறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. இதே ஒரு எம்எல்ஏவுடைய பொண்ணியோ பேத்தியோ இந்த மாதிரி 4 பேரோ 5 பேரோ இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணி போட்டுருந்தா இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருப்பார் சிஎம்? உட்காந்து வாய் மூடிட்டு இருப்பாரு. எதிர்கட்சிகளின் சதின்னு சொல்லி போராட்டம் பண்ண மாட்டீங்க. அப்போ ஜனங்களுக்குன்னா ஒன்று, உங்கள் கட்சிக்காரங்களுக்குன்னா ஒன்று. டேய் இது நல்லா இல்லை, இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இப்படியே போச்சுன்னா. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. நான் திருப்பி நான் பல வீடியோவில் சொல்லின்னு வரேன். இப்படியே கண்டினியூ ஆச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணோம். ஒரே வருஷத்தில் துண்டகானம் துணிகடன்னு ஓடிடுவீங்க. அப்புறம் ஜனங்கக்கிட்ட நீ ஓட்டு பிச்சை எடுத்தாலும் இல்லை, அவங்களுக்கு சந்தி கழுவி விட்டாலும் உங்களால் ஓட்டு வாங்க முடியாது. நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு தரம்னு சொல்லி தான் வந்தீங்க. அதை கூட உங்களால் தர முடியலைன்னா அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி செஞ்சாங்களே அப்போ வாய் திறக்கலையா? அதுக்கு முன்னாடி செஞ்சாங்களா அப்போல்லாம் வாய் திறக்கலையா? அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே தேர்ந்தெடுத்தது உன்னை. அப்போ நீ செய்யணுமா இல்லையா? இந்த 15 நாள் என்னத்தை கிழிக்கிற? அப்படி ஜனங்க வயிறஞ்சு சாபம் விட்டுன்னு இருக்கிறாங்க. சோத்துக்கு பிச்சை எடுப்பீங்க. ரொம்ப கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். பொம்பளை பிள்ளை இருக்கிறதுனால நெருப்பை வயிற்றில் கட்டின்னு நாங்கள் வெளியில் போகிறோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. குட்டீஸ் மூலமாக நீங்கள் ஓட்டு எடுத்தீங்களா இல்லையாடா? ஓட்டு பிச்சை கேட்டிங்களா இல்லையாடா? இப்போ அந்த குட்டீஸை காப்பாற்ற துப்பு இல்லையாடா உங்களுக்கு? இந்த பதிவு இவ்வளோ கடுமையாக தான் பேசுவேன் நான். பொம்பளை புள்ள பெத்த ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வலி, அந்த வலியை நான் அப்படி தான் பேசுவேன். நீ கமெண்டில் என்ன வேணால் பேசிட்டு போ, நீ முட்டு கொடு. நீ இல்லாம மூத்திரமேவோ அந்த மூத்திரத்தை கூட குடி, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு தாயா ஒரு தகப்பனா நாங்கள் இப்படி தான் பேசுவோம். உனக்கு தாங்க முடியலன்னா நீ இந்த தமிழ்நாடு விட்டு எங்கேயோ போய் தொலை. வயிறு எரியுதுடா. மக்களை நான் திருப்பி சொல்கிறேன், சினிமா மோகத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு இப்போ படுற வேதனை பாருங்கள். அந்த அக்கா சொல்லி அழுவுது, சினிமாவில் நீ அப்படி பண்ணியே, சினிமாவில் இப்படி பண்ணியே, எல்லோரும் காப்பாற்றினியே, நிஜத்தில் வா காப்பாற்று, அதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன் அப்படின்றீங்களே. சினிமா வேறு, அரசியல் நிஜ வாழ்க்கை வேறுன்னு உங்களுக்கு எப்போ தான் புரிய போகுது? இதுதான் பெரியார் படித்து சொல்லியிருந்தார், அம்பேத்கர் படித்து சொன்னார், அண்ணா படித்து சொன்னாங்க. நீங்களாம் கேட்டிங்களா? நீங்கள் தான் யாரோ 1-2 தகப்பனெல்லாம் தாயெல்லாம் படிக்கலை, படித்த பிள்ளைங்க சொல்கிறதையாவது நீங்கள் கேட்டிருக்கணும்ல. அதுலேயும் முக்கால்வாசி படித்தவங்க தான் முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறாங்க. சினிமா மோகம் ஒரு வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்களை காப்பாற்ற போகுது, பார்த்துக்கினே இருங்க. அன்றைக்கி அழுவுங்க. ஏற்கனவே 2 இருந்த ஆட்சி தான் தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் மாற்றம்னு சொல்லி போட்டிங்க. இப்போ என்ன நடக்குது? நீங்களாம் எதுக்கு சும்மா இருக்கிறீங்க? ரோட்டில் இறங்க போராடுங்க. எவனாவது தாவேக்கான ஆளை சொல்லிடணும், ஓட அடிங்க. அந்த துண்டை பார்த்தால் ஓட அடிங்க. உன்னால் எங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி ஓட்டு கட்டிங்க, பாதுகாப்பு ஓட அடிங்க. ஏன் அடிக்க மாட்டேன்றீங்க? அடித்து பாருங்க. அப்போ தான் எல்லா கட்சிக்காரனும் திருந்துவான். எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அது அதிமுக, திமுக, தாவேக்கா, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இறங்கி தைரியமாக அடிங்க. நம்ம பொம்பளை பிள்ளையும் நம்ம தான் பாதுகாக்கணும். அரசாங்கம்லாம் சும்மா அவங்க ஏசியில் போவானுங்க, ஓசியில் தின்னுவானுங்க. நம்ம வரி பணத்தில் நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் காப்பாற்றணும். ஒரு தகப்பனாக நான் சொல்கிறேன். நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், திருப்பி நான் பதிவு போடுறேன். 2 பொம்பளை பிள்ளை இருக்குது எனக்கு. வயிறு எரியுது. கவனமாக இருங்க மக்களை, இல்லைன்னா நீங்கள் இன்னும் பல கஷ்டங்களை அனுபவிக்கணும்.
உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். யோசனை பண்ணுங்கள், யார் வேணும் யார் வேண்டான்னு. தேங்க்யூ.